அனைவருக்கும் வணக்கங்க. 8th தமிழ் இயல்கள் 7, 8, 9 உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இயல் 7 அதில் உள்ள புக் பேக் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிங்கம் முளையில் வாழும். ஆன்சர் முளை. செகண்ட் கொஸ்டின் கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். ஆன்சர் அச்சம். கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். தேர்ட் கொஸ்டின் வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெம்மை பிளஸ் கரி. ஆன்சர் வெம்மை பிளஸ் கரி. வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெம்மை பிளஸ் கரி. ஃபோர்த் கொஸ்டின் என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று பிளஸ் இருள். ஆன்சர் என்று பிளஸ் இருள். ஃபிஃப்த் கொஸ்டின் போல் பிளஸ் உடன்றன என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் போல் உடன்றன. ஆன்சர் போல் உடன்றன. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. ஆன்சர் தரிசனம். வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. செகண்ட் கொஸ்டின் இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. ஆன்சர் வையம். இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. தேர்ட் கொஸ்டின் சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீவன் பிளஸ் இல்லாமல். ஆன்சர் சீவன் பிளஸ் இல்லாமல். ஃபோர்த் கொஸ்டின் விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விலங்கு பிளஸ் ஒடித்து. ஆன்சர் விலங்கு பிளஸ் ஒடித்து. ஃபிஃப்த் கொஸ்டின் காட்டை பிளஸ் எரித்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டை எரித்து. ஆன்சர் காட்டை எரித்து. சிக்ஸ்த் கொஸ்டின் இதம் பிளஸ் தரும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதன் தரும். ஆன்சர் இதன் தரும். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எம்ஜிஆர் கும்பகோணம் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். ஆன்சர் கும்பகோணம். செகண்ட் கொஸ்டின் எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. ஆன்சர் குடும்ப வறுமை. எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. தேர்ட் கொஸ்டின் இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. ஆன்சர் பாரத். இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. ஃபோர்த் கொஸ்டின் 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. ஆன்சர் மதுரை. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. ஃபிஃப்த் கொஸ்டின் எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் மதிய உணவு திட்டம். ஆன்சர் மதிய உணவு திட்டம். எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் மதிய உணவு திட்டம். அடுத்தது பின்வரும் தொடர்களை வல்லினம் மிகும் மிகா இடங்கள் என வகைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் சுட்டு திரிபு வல்லினம் மிகும். செகண்ட் ஒன் திசை பெயர்கள் வல்லினம் மிகும். தேர்ட் ஒன் பெயரச்சம் வல்லினம் மிகாது. ஃபோர்த் ஒன் உவமை தொகை வல்லினம் மிகும். ஃபிஃப்த் ஒன் 4ஆம் வேற்றுமை விரி வல்லினம் மிகும். சிக்ஸ்த் ஒன் 2ஆம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகாது. செவன்த் ஒன் வினை தொகை வல்லினம் மிகாது. எய்த் ஒன் உருவகம் வல்லினம் மிகும். நைன்த் ஒன் எழுவாய் தொடர் வல்லினம் மிகாது. 10th ஒன் எதிர்மறை பெயரச்சம் வல்லினம் மிகாது. சுட்டு திரிபு திசை பெயர்கள் உவமை தொகை 4ஆம் வேற்றுமை விரி உருவகம் இவை அனைத்திலும் வல்லினம் மிகும். பெயரச்சம் 2ஆம் வேற்றுமை தொகை வினை தொகை எழுவாய் தொடர் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. அவ்வளவுதாங்க. இயல் 7 உள்ள புக் பேக் 1 மார்க் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இயல் 8. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். ஆன்சர் நமனை. நமனை என்பதன் பொருள் யமன். செகண்ட் கொஸ்டின் ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். ஆன்சர் குலம். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். தேர்ட் கொஸ்டின் நமனில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் பிளஸ் இல்லை. ஆன்சர் நமன் பிளஸ் இல்லை. நமனில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் பிளஸ் இல்லை. ஃபோர்த் கொஸ்டின் நம்பர்க்கு பிளஸ் அங்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நம்பர் கங்கு. ஆன்சர் நம்பர் கங்கு. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஆன்சர் ஐம்பொறிகளை. மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். செகண்ட் கொஸ்டின் ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். ஆன்சர் பகர்ந்தனர். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். தேர்ட் கொஸ்டின் ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது
ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம். ஆன்சர் ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம். ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம். 4th கொஸ்டின் உள் ப்ளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும். ஆன்சர் உள்ளிருக்கும். உள் ப்ளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அயோத்தியதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். ஆன்சர் தென்னிந்திய. அயோத்தியதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். செகண்ட் கொஸ்டின் அயோத்தியதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். ஆன்சர் ஒரு பைசா தமிழன். அயோத்தியதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். தேர்ட் கொஸ்டின் கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோத்தியதாசர் கருத்து. ஆன்சர் கைத்தொழிலும். கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோத்தியதாசர் கருத்து. ஃபோர்த் கொஸ்டின் அயோத்தியதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. ஆன்சர் ஆழ்ந்த படிப்பு. அயோத்தியதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. ஃபிஃப்த் கொஸ்டின் மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை. ஆன்சர் மழை. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை. இது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அசை 2 வகைப்படும். ஆன்சர் 2. அசை 2 வகைப்படும். செகண்ட் கொஸ்டின் விடும் விடும் என்பதன் நிறையசை சீர். ஆன்சர் நிறையசை. விடும் என்பது நிறையசை சீர். தேர்ட் கொஸ்டின் அடி 5 வகைப்படும். ஆன்சர் 5. அடி 5 வகைப்படும். ஃபோர்த் கொஸ்டின் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. ஆன்சர் மோனை. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது இயைபு. அடுத்தது பொறுத்துக. வெண்பா செப்பலோசை. ஆசிரியர்பா அகவலோசை. களிப்பா துள்ளலோசை. வஞ்சிப்பா தூங்கலோசை. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல். ஆன்சர் பகைவருக்கு உதவுதல். ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல். செகண்ட் கொஸ்டின் வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். ஆன்சர் ஊக்கம். வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். தேர்ட் கொஸ்டின் பெருஞ்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை ப்ளஸ் செல்வம். ஆன்சர் பெருமை ப்ளஸ் செல்வம். ஃபோர்த் கொஸ்டின் ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஊர் ப்ளஸ் ஆண்மை. ஆன்சர் ஊர் ப்ளஸ் ஆண்மை. ஃபிஃப்த் கொஸ்டின் திரிந்து ப்ளஸ் அற்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் திரிந்தற்று. ஆன்சர் திரிந்தற்று. திரிந்து ப்ளஸ் அற்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் திரிந்தற்று. அடுத்தது பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. செகண்ட் ஒன் நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. தேர்ட் ஒன் பெருமையை அளிப்பது குன்றி மணியளவு தவறு. ஃபோர்த் ஒன் பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். ஃபிஃப்த் ஒன் பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். அவ்வளவுதாங்க. இயல் 8 உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது இயல் 9 அதில் உள்ள புக் பேக் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது. ஆன்சர் அழுக்காறு. அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை. அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது. செகண்ட் கொஸ்டின் நாம் நீக்க வேண்டியவற்றில் ஒன்று. ஆன்சர் பொச்சாப்பு. பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு. நாம் நீக்க வேண்டியவற்றில் ஒன்று பொச்சாப்பு. தேர்ட் கொஸ்டின் இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இன்பம் ப்ளஸ் துன்பம். ஆன்சர் இன்பம் ப்ளஸ் துன்பம். இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இன்பம் ப்ளஸ் துன்பம். ஃபோர்த் கொஸ்டின் குணங்கள் ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குணங்கள் எல்லாம். ஆன்சர் குணங்கள் எல்லாம். அடுத்தது பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் நிறை மேன்மை பொறை பொறுமை மதம் கொள்கை மையல் விருப்பம். ஆன்சர் 2 4 1 3. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். ஆன்சர் கை குலுக்கிக்கொள். உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். செகண்ட் கொஸ்டின் கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. ஆன்சர் கை குழந்தைகள். கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. தேர்ட் கொஸ்டின் விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழித்து ப்ளஸ் எழும். ஆன்சர் விழித்து ப்ளஸ் எழும்.
4th கொஸ்டின் போவதில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போவது ப்ளஸ் இல்லை. ஆன்சர் போவது ப்ளஸ் இல்லை. 5th கொஸ்டின் படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படுக்கை ப்ளஸ் ஆகிறது. ஆன்சர் படுக்கை ப்ளஸ் ஆகிறது. படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படுக்கை ப்ளஸ் ஆகிறது. 6th கொஸ்டின் தூக்கி ப்ளஸ் கொண்டு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தூக்கி கொண்டு. ஆன்சர் தூக்கி கொண்டு. 7th கொஸ்டின் விழித்து ப்ளஸ் எழும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விழித்தெழும். ஆன்சர் விழித்தெழும். விழித்து ப்ளஸ் எழும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விழித்தெழும். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். ஆன்சர் அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். செகண்ட் கொஸ்டின் பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. ஆன்சர் இரட்டை வாக்குரிமையை. பூனா ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. தேர்ட் கொஸ்டின் சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம். ஆன்சர் சமாஜ் சமாத சங்கம். சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம். ஃபோர்த் கொஸ்டின் அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது. ஆன்சர் பாரத ரத்னா. அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது 1990ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன் புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும். ஆன்சர் புத்தரும் அவரின் தம்மமும். இந்நூல் 1957ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. செகண்ட் கொஸ்டின் அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. ஆன்சர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. தேர்ட் கொஸ்டின் பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் லண்டன் சென்றார். ஆன்சர் லண்டன். பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் லண்டன் சென்றார். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரிது மொழிதல் அணியில் உவமை மட்டும் இடம்பெறும். ஆன்சர் உவமை. பிரிது மொழிதல் அணியில் உவமை மட்டும் இடம்பெறும். செகண்ட் கொஸ்டின் இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி. ஆன்சர் வேற்றுமை. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி. தேர்ட் கொஸ்டின் ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. ஆன்சர் இரட்டுற மொழிதல். ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. ஃபோர்த் கொஸ்டின் இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி. ஆன்சர் ஸ்லேடை. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி. அவ்வளவுதாங்க இயல் 7, 8, 9 உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.